இந்த பதிவு எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, சிலிண்டர் போடக்கூடிய என் உறவுகளுக்காக. ஏன் அப்படின்னாக்க, இன்னைக்கு அந்த அஜித்குமார் அவர்களுடைய வழக்குல 500 ரூபாய் இந்த மாதிரி கேட்டாங்க, நாங்க 5 பேர் இருக்கோம் அப்படின்னு கேட்டதுனாலதான் இப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ. ஒரே ஒரு பொம்பளை பண்ணிவிட்ட வேலை இவ்வளோ ஒரு உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு ஆளாயிடுச்சு. அதனால நீங்க வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் சிலிண்டர் போடும் பொழுது 50 ரூபாய் கேட்கறது, 30 ரூபாய் கேட்கறது, 100 ரூபாய் கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நேரத்துல பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பெருசா பேசப்பட்டுச்சு. நம்மளுக்கு அது வேண்டாம் நண்பா, அது வேண்டாம். 50 ரூபாயும் வேணாம், 30 ரூபாயும் வேணாம். ஏன் அப்படின்னாக்க, இது ஒரு பய உணர்வு ஏற்பட்டுருச்சு. நீங்க 50 ரூபாய் கேட்டங்கிற பேர்ல அவங்க வீட்டுல நீங்க கொண்டு போய் வீட்டு அடுப்பங்கரை வரையும் கொண்டு போய் சிலிண்டர் வைப்பீங்க. அவங்களா எப்படி சொல்றது, அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துல அது ஒரு பரிவா, ஒரு அன்பின் பரிசா கூட அவங்க அந்த 30 ரூபா 50 ரூபாய கொடுக்க முடியல அப்படிங்கிற மனசை அவங்க நம்ம பார்க்க முடியுது. அந்த 50 ரூபாய் நம்ம கேட்டு இதே மாதிரி ஒரு வழக்கு நாளைக்கு தொடர வேண்டாம். நாளைக்கு இதே காவல்துறையில போய் இந்த மாதிரி என் வீட்டுல இருந்து நாளைக்கு இந்த பவுன் எடுத்துட்டாங்கிறதோ இல்ல வேற ஏதாவது திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பொய் வழக்க போட்டு நம்மளை சித்தரிச்சு விட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சதிச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பய உணர்வுக்காக இந்த பதிவை நான் பதிவிடுறேன். தயவு செய்து சிலிண்டர் போடும் நண்பர்களே, நீங்கள் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. நடக்கிற அக்குறும்பு அநியாயத்தை பார்த்தோம்னாக்க நம்ம அடுத்ததா வாழ்வோமா சாவோமாங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். அதனால வேண்டாம் நண்பா, கேவலம் அற்ப 30 ரூபா 50 ரூபாய்க்காக வேண்டாம்.